திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள பஞ்சலிங்க அருவியில் 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு தொடர்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரகுமான் வழங்கிட கேட்கலாம். ரகுமான், வணக்கம். இந்த பஞ்சலிங்க அருவியில வெள்ளப்பெருக்கிற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க ரகுமான். கடந்த சில வாரங்களாகவே பஞ்சலிங்க அருவி பகுதியில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால வறண்டு காணப்பட்டது. இந்த கடந்த 2-3 நாட்களாக பெய்த மழை காரணமாக பஞ்சலிங்க அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நேற்றைய முன்தினம் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அடிவார பகுதியில் உள்ள அமரலிங்கேஸ்வரர் கோவிலை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் அவசரமாக பக்தர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இந்த நிலையில நேற்று மதியம் 1 மணி அளவில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை ஊழியர்களும் கோவில் ஊழியர்களும் பக்தர்களை மற்றும் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்காததால் எந்தவித அசம்பாவிதமின்றி அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். இந்த நிலையில நேற்று மறுபடியும் இரவு நேரத்தில் மழைப்பொழிவு அதிகமாக காணப்பட்டது. இதனால் அதிகாலை தொடங்கிய பஞ்சலிங்க அருவியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த 3 நாட்களாகவே தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு அதிகரிப்பதும் குறைவதுமாக இருப்பதால் அதிகாரிகள் எச்சரிக்கை நடவடிக்கையில் ஏற்பட்டுள்ள காரணத்தினால் முன்பகுதியில் பேரிகார்டுகளை அமைத்தும் ஒலிபெருக்கி வாயிலாக மேலிருந்து அங்கு தண்ணீர் வரும்பொழுது அதை கண்காணித்து அதிகரிக்கும் பொழுது அதை ஒலிபெருக்கி வாயிலாக அறிவித்தும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். கடந்த பல மாதங்களாகவே இந்த அருவி பகுதியானது வறண்டு காணப்படும் நிலையில தற்பொழுது மழைப்பொழிவின் காரணமாக அதிக அளவு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் கூட சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தாலும் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் மூலியமாக ஏதோ அபாயம் ஏற்படும் சூழல் உள்ளதால் இங்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படாமல் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து வெள்ளமானது வந்து கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரகுமான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.